ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு டிலனியாஸ் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அடை பாயசம். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இதில் முந்திரி திராட்சை நெய்யில் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வரணும். வந்ததும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 250 கிராம் 1/4 கிலோ அளவுக்கு அடை எடுத்துருக்கிறேன். அதையும் வறுத்து வச்சுக்கோங்க நெய்யில். இந்த ரெசிபிக்கு ஒரு 250 கிராம் அடை எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கிலோ சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய தேங்காய் 3 வாட்டி பால் எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு பால் தனியாக எடுத்து வச்சுருங்க. செகண்ட் எடுத்து வைக்கிறதோ தேர்ட் எடுத்து வைக்கிற பாலும் ஊற்றி தான் இந்த அடையை நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ அடையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதுலேயே 2வது எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலும் 3வது எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலும் ஊற்றணும். இந்த தேங்காய் பால்லையே நல்லா அடை வேகணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒன்றோடு ஒன்று ரொம்ப ஒட்டி பிடிக்கும். அதனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம 500 கிராம் 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். அது இன்னொரு பாத்திரத்தில் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். மண் கல் தூசிலாம் இருக்கும். அதனால் அதை நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். இப்போ சர்க்கரை நல்லாவே கரைஞ்சிருச்சு. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்கும். ஒரு பெரிய கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த சர்க்கரை பாகை அடை வெந்ததும் நம்ம சேர்த்துடலாம். ஒரு 3/4 பாகம் வேக ஆரம்பித்ததும் இந்த சர்க்கரை பாகை நம்ம வடிகட்டி சேர்த்துடலாம். மறுபடி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1/4 கிலோ அடைக்கு 1/2 கிலோ சர்க்கரை கரெக்டாக இருக்கும் இனிப்பு. உங்களுக்கு இதை விட இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம முதலாவதாக எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துடலாம். அடை வேக வேக ரொம்ப திக்காக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், அப்புறம் திக்காக ஆரம்பிக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தட்டி வச்சுருக்க ஏலக்காவை சேர்த்துடலாம். ஏலக்காய் பவுடர் இருந்தால் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தேவையான நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடை நல்லாவே வெந்து கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கெட்டியான அடை பாயசம் ரெடி ஆயிரும். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.